இது மகிமை நேரம். பிரியமான மகிமை டிவி நேயர்களே, மீண்டுமாக இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு ஈவாக இந்த நேரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே அநேக வசனங்களின் மூலமாய், அநேக வார்த்தைகளின் மூலமாய் நம்மை கர்த்தர் பலப்படுத்தி நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த வாரத்திலும் கூட பாக்கிய வசனங்களை, பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறதான அந்த சந்தோஷமும் ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்கும்படியான பாக்கிய வசனங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். எல்லா கிறிஸ்தவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டியதான ஒரு வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பார்ப்போம், நாம் தேவனை தரிசித்திருக்கோமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதான அனுபவம் இருக்கும். எத்தனை பேர் தேவனை தரிசித்திருக்கிறோம்? நம்முடைய ஆவிக்குள்ளாக நாம் இருக்கும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைந்து நாம் ஜபிக்கும் போது ஆண்டவர் நமக்குள்ளாக வருவார், நமக்கு கர்த்தர் தரிசனமாவார், நமக்கு காட்சி கொடுப்பார். இன்னைக்கு கர்த்தரை தரிசிக்க வேண்டுமானால் அதற்காக ஒரு வழிதான் இருதயத்தில் சுத்தம். முதலாவதாக நம்மிடத்தில். ஏனென்றால் அவர் பரிசுத்தமுள்ளவர். அதே பரிசுத்தத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் பரிசுத்தத்தோடு இருப்போமானால் ஆண்டவரை நாம் தரிசிக்க முடியும். இதற்காக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 31வது வசனம் இப்படி சொல்லுகிறது, எதை செய்தாலும் அதை கர்த்தருடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். எதை நீங்கள் செய்தாலும் அதை கர்த்தருடைய மகிமைக்கென்று செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். அப்போ இன்றைக்கு இருதயத்தில் சுத்தம் எதற்கு வேண்டுமானால் அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. அதன் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுகிறார். இதனால் தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுத்தமுள்ள இருதயத்தை, சுத்தமான இருதயத்தை எதிர்பார்க்கிறவராய் கூட இருக்கிறார். நம்முடைய இருதயம் ஒரு முக்கியமான ஒரு காரியம். இருதயத்தை குறித்து அநேக வேத வசனங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமாக இருதயத்தை குறித்து ஒரு காரியம் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விதையாக விதைக்கப்படுகிறதான ஒரு இடம், அதுதான் நம்முடைய இருதயம். ஆண்டவர் விதையாக விதைக்கப்படுகிறதான ஒரு இடம், அது நம்முடைய இருதயம். இந்த இருதயம் சுத்தமாக இருக்குமானால் ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த விதையின் மூலமாய் வளர்ந்து நாம் அநேக கனிகளை நம்முடைய இருதயத்தின் மூலமாய் கொடுக்க முடியும். ஆனால் நம்முடைய இருதயம் சுத்தம் இல்லாமல் அசுத்தத்தினால், தீமையினால், பாவத்தினால் நிறைந்திருக்குமானால் ஆண்டவராக விதைக்கப்பட்ட அந்த விதை வளராமல் அது தடுத்து கொண்டிருக்கும். அந்த விதை எப்படி விதைக்கப்படுகிறதோ அதே போல இருக்கும். இதை நான் எங்க வாசிக்கிறோம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல விதைக்கிறவன் உண்மையை குறித்து நம்ம எல்லாரும் படித்திருப்போம். அப்போ இன்னைக்கு நம்முடைய இருதயம் அதில் என்ன இருதயம்? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட இருதயமா இருக்கிறதா, இல்லை முள்ளுள்ள, கடினமுள்ள, பாறையான இருதயமாய் நம்முடைய இருதயம் காணப்படுகிறதா? வழி அருகே விதைக்கப்பட்ட விதை போல நம்ம இருக்கிறோமா? இல்லை நல்ல நிலமாகிய இருதயத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரா என்பதை சற்று சிந்தித்து ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட இருதயத்தை நாம் எதிர்பார்ப்போம். சுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இப்ப இன்னும் நம்ம தேவனை தரிசிக்கவில்லை என்று சொன்னா, நம்ம அதற்காக இன்னும் ஆசைப்படவில்லை, அதற்காக தேடவில்லை, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சுத்தம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் இதை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஒரு சுத்தம் நமக்கு வேண்டும். ஒரு இருதயத்துல ஒரு பரிசுத்தம் நமக்கு வேண்டும். பரிசுத்தமுள்ள இருதயம் இருக்குமானால் நிச்சயமாக இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை தரிசிப்போம், ஒவ்வொருவரும் கர்த்தரை பார்ப்போம். அவர் ஆவியோடும் உண்மையோடு கூட பேசுகிற தேவன், அவர் உண்மையுள்ளவராக இருக்கிற தேவன். நிச்சயமாக இந்த வார்த்தைகளின்படியாக அவர் நம் ஒவ்வொருவருக்கும் காட்சி கொடுக்கிறவராய் கூட இருக்கிறார். வேத வசனம் இன்னும் ஆணித்தரமாக சொல்லுகிறது. 24வது சங்கீதம் 4வது வசனத்துல, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் என்பதற்கு இருதயத்தில் சுத்தமுள்ளவனும் மாசில்லாதவனும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களுக்கு கர்த்தர் அநேக நன்மைகளை கட்டளையிடுகிறார். அதிலும் மேன்மையான நன்மை இந்த கர்த்தரை தரிசிப்பதான ஒரு நன்மை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 11வது வசனத்துல ஒரு ராஜாவை குறித்தும் ஒரு இருதயத்தில் சுத்தமுள்ள ஒரு மனுஷனை குறித்தும் ஒரு ஒப்புமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த மனுஷனுக்கு இருதயத்திலே சுத்தம் இருக்கிறதோ அந்த மனுஷனுக்கு ராஜா சிநேகிதனாய் கூட காணப்படுகிறார். இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கூட நமக்கு சிநேகிதனாய் இருக்கிறார். அவர் அந்த சிநேகிதத்தோடு கூட நமக்கு வந்து நமக்கு தரிசனமாவார், நம்மோடு பேசுவார், நம்மோடு இடைப்படுவார், நம்மோடு கூட அவர் அநேக காரியங்களை சிந்திப்பார். ஸோ அப்படி என்றால் நமக்கு காணப்பட வேண்டிய ஒரு தன்மை இந்த இருதயம்.
இருதய சுத்தம். இந்த இருதய சுத்தம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது? நம்முடைய இருதயம் கடினத்தினால், நம்முடைய இருதயம் அசுத்தத்தினால். வேற வசனம் இப்படியாக சொல்கிறது, மனுஷருடைய இருதயம் அது கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய இருதயம் கேட்டினால் நிறைந்திருக்கிறதா, திருக்கினால் நிறைந்திருக்கிறதா, அசுத்தத்தினால், நேர்மை இல்லாமலால் இருந்திருக்கிறதா? இப்படிப்பட்ட இருதயமாய் நம்மிடத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட எல்லா விதமான அசுத்தமான பாவமான காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமான அது எல்லாவற்றையும் நம்ம எடுத்து போடுவோம். ஒரு சம்பவத்தை, நடந்த ஒரு சம்பவத்தை கூட உங்களுக்கு சொல்லலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். மதுரை பக்கம் இருக்கிறதான ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கிராமத்துல சுவிசேஷ பணி செய்யும்படியாய் ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் அந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார். அவர் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சென்று அந்த கிராமத்தில், கிறிஸ்துவை பற்றி அறியாத ஒரு கிராமம், இப்போதான் அந்த கிராமம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த கிராமத்திற்குள்ளாக சென்று சுவிசேஷத்தை இந்த சகோதரர் அறிவித்துக் கொண்டு வருகிறார். அப்போ இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து ஒரு நாள் பிரசங்கித்தாரா, சுத்தம் இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இந்த வசனத்தினால் அந்த சுவிசேஷத்தை கேட்கும்படியாக வந்திருந்த ஒரு சில வாலிப சகோதரிகள் தொடப்பட்டு அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சுவிசேஷங்கள் சென்ற பின்பு தன்னுடைய இல்லங்களிலே அந்த வாரம் முழுவதும் ஜெபித்திருக்கிறார்கள். கர்த்தாவே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ சொல்லியிருக்கிறீரே, எங்களுடைய இருதயத்தில் என்ன சுத்தம் இல்லை என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி அதிலிருந்து வெளிவருவதற்கான காரியங்களை, வழிவகுக்களை நீர் எங்களுக்கு தாருங்க, எங்கள் இருதயத்தை சுத்தமாக்குங்க, எங்களுக்கு நீங்கள் தரிசனமாகுங்க என்று சொல்லி இந்த வசனத்தை விசுவாசித்து அவர்கள் ஜபித்தார்களா? ஒரு ஆச்சரியமான காரியம். கிறிஸ்துவை பற்றி அறியாத ஒரு சகோதரிகள் இப்பதான் கிறிஸ்துவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமா வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு கர்த்தர் தரிசனமானார். நான் சொல்வது ஏதோ ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்ததல்ல, ஒரு 3-2 வருடங்களுக்கு முன்பாக நடந்ததான ஒரு உண்மையான ஒரு சம்பவம். நம்முடைய தமிழ்நாட்டில் மதுரை பக்கத்தும் நடந்த ஒரு சம்பவம். அப்போ அவர்கள் யாரென்று தெரியாத சகோதரிகளுக்கு கூட, கிறிஸ்துவை பற்றி அறியாத சகோதரிகளுக்கு கர்த்தர் தரிசனமாவாரானால் நம்ம எல்லாருக்கும் நன்றாய் கர்த்தரை படிக்கிறதான, கர்த்தரை வேதவசனத்தை படிக்கிறதான, கர்த்தரை அறிகிறதான நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தரிசனமாவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தரிசனமாக அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். யோபுவும் கூட தன்னுடைய வார்த்தைகளில் இப்படியாக சொல்லுகிறார். 42வது அதிகாரம் 5வது வசனத்தில், முன்பு நான் காதினால் ஆண்டவரை கேட்டேன், ஆனாலும் இப்போ என்னுடைய கண்களினால் அவரை தரிசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் எல்லாருக்கும் தரிசனமாகிற தேவன், நெருங்கி வருகிறதான தேவன். அவர் தூரமாகிறவர் அல்ல, அவர் சமீபத்திற்கு அவர் தேவனாய் இருக்கிறார். அந்த சமீபத்திற்கு தேவனை நாம் தரிசிக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தில் ஒரு சுத்தம் நமக்கு அவசியம். நம்முடைய இருதயத்தில் ஒரு எல்லா அசுத்தங்களையும் நாம் நீக்கி சுத்தமுள்ள இருதயத்தை கர்த்தரிடத்தில் கேட்போம். இதை தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எதிர்பார்க்கிறார். இந்த சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த பாக்கிய வசனம் இம்மையிலும் இந்த உலகத்தின் ரீதியிலும் உலக வாழ்க்கையிலும் நாம் கர்த்தரை தரிசிக்க முடியும். பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நாம் சொல்லும் போது அங்கேயும் தரிசிக்க முடியும். இந்த ரெண்டுக்கும் ஒரே குவாலிஃபிகேஷன், அது இருதய சுத்தம். இன்னைக்கு உங்களுடைய இருதயம், நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது சற்று சிந்தித்து பார்ப்போம். நிலையான இருதயம் நமக்கு வேண்டும். ஒரு நாள் சுத்தமாக இருந்துட்டு மறுநாள் நம்ம அசுத்தத்திற்குள்ளாக கடந்து செல்வோம் என்றால் அது ஆண்டவருடைய பார்வையில் தகுதியானது அல்ல. ஒரு நிலையான இருதயம் நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகளை, அவரை தரிசிப்பதற்கான மேன்மைகளை வைத்திருக்கிறார். அதை நாம் இழந்து போகாதபடிக்கு இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாய் காணப்படுவோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஜெபிப்போம். ஸ்தோத்திர கர்த்தாவே, எங்களை நேசிக்கிறதான எங்கள் இறக்கம் நேர்ந்த பரலோக பிதாவே, உங்களை நோக்கி பார்க்கும்படியா இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆயத்தம் செய்து கொடுத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளை கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் செய்த காரியங்களை ஆண்டவர் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, சுத்தமுள்ள இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, சுத்தமுள்ள இருதயத்தினால் நாங்கள் உண்மை தரிசிக்கலாம் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நீர் நீக்கி போட்டு உங்களுடைய வல்லமைக்குள்ளாக ஆண்டவர் எங்களை நடத்துங்க. சுத்தமான இருதயத்தினால எங்களை நீர் நிரப்புங்கப்பா. உமக்கே துதிக்கான மகிமை நாங்கள் எடுக்கிறோம். சாட்சியுள்ள ஜீவமா ஏதோ வாழ்ந்தோம் போனோம் என்று சொல்லி இல்லாமல் கிறிஸ்துவ வாழ்க்கையில சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.